வணக்கம் நண்பர்களே. என்ன புதுசாக வணக்கம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதே நான் ஃபஸ்ட் டைம் தமிழில் போட கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி விலாக் செட் பண்ணி எடிட் பண்ணவும் கற்றுக்கிட்டேன். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மிளகு, சீரகம், கடுகு எல்லாம் அந்த டப்பாவில் இருந்து காலி ஆயிடுச்சு. சரி, ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிறத தூக்கி எல்லாத்தையும் கொட்டி வச்சிடலான்னு சொல்லி எடுத்தால் எல்லாம் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, இன்றைக்கி துணி துவைக்கிற வேலை இல்லையே, இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதில் கையை வச்சேங்க. ஆஃப் அ டே அங்கேயே போயிடுச்சு. கிச்சன்லேயே எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவ ஆரம்பித்தேன். இந்த டப்பாலாம் நான் பக்கத்தில் இருக்க கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். இது எப்போ வாங்கினேன்னா, போன ஆயுத பூஜைக்கு க்ளீன் பண்ணும்போது வாங்கிட்டு வந்தேன். இந்த டப்பாவில் எல்லாத்தையும் தனித்தனியாக கொட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தூக்கி அஞ்சரை பெட்டி தூக்கி மேலே போட்டு இதெல்லாம் கொட்டி வச்சுருந்தேன். இப்போ க்ளீன் பண்ணும்போது எனக்கு இன்னைக்கு க்ளீன் பண்ணணுன்னு தோணப்போவே எங்கள் வீட்டுக்கார காலையில் எடுத்து கொடுக்க சொன்னேன் மேலே இருந்த அஞ்சரை பெட்டியை. இந்த அஞ்சரை பெட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இது எனக்கு கிஃப்டாக வந்தது தான். இது நான் பெங்களூர் போயிருந்தப்போ எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து 11 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு முறை நான் க்ளீன் பண்ணும்போதும் ஏதாவது ஒரு விஷயத்தை இடத்த மாற்றி வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைப்பேன். பண்ணி வச்சுட்டு ஒரு வாரமாக அதை பார்த்து ரசிப்பேன். அந்த உள்ளே போகும்போதெல்லாம் மாற்றி வச்சுருக்கிறத யூஸ் பண்ணுறதையும் சுத்தமாக இருக்கிறதையும் பார்த்து நான் ரசிப்பேன். இது என்னோடய பழக்கம். எல்லாரோட லைஃப்லேயும் யாராவது ஒருத்தர் ஸ்பெஷலான பர்சனாக இருப்பாங்க. அப்படி என்னோடய லைஃப்பில் ஸ்பெஷலான பர்சன் யாருன்னா என்னோடய ஆயா தாங்க. அவங்க அந்த காலத்தில் 8வது படிச்சிருக்காங்க. அவ்வளோ ஞாபக சக்தி. அவங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒருத்தவங்க 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அந்த காசில் என்ன செலவு பண்ண முதற்கொண்டு எல்லாமே ஞாபகம் வச்சு கரெக்டாக சொல்லுவாங்க என்கிட்ட. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நல்ல ஞாபக சக்தி இருக்கும். அதே மாதிரி எங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஆயா கோலம் போடணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு நோட்டு வாங்கி பால் மாறாமல் நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னா யோசிப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் நிறைய சோம்பேறித்தனப்படுவேன். ஆனால் அழகாக உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோட்லேயும் நோட்டு ஃபுல்லாக கோலம் போட்டு கொடுத்தாங்க. அந்த நோட்டு இப்போ நான் எங்கே வச்சுருக்கேனே தெரியல. ஆனால் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. நல்லா அழகாக கோலம் போடுவாங்க எங்கள் ஆயா. சின்ன சின்னதாக புள்ளி வச்சு சூப்பராக போடுவாங்க. அதே மாதிரி பேச்சிலையும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஆனால் எங்கள் ஆயா இந்த கொரோனா டைமில் தான் மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள். அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்புனா எங்கள் ஆயா தான். எனக்குமே கல்யாணம் பண்ணி வச்சதுலாம் கூட எங்கள் ஆயா தான் பண்ணாங்க. என்னை யாராவது புதுசாக பார்த்தாங்கன்னா, புதுசாக யார்கிட்ட பேசும்போது என்னை பற்றி சொல்லும் போது கேட்பாங்க, இவ்வளோ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டேன். 19 வயசில் எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் பண்ணிட்டாங்களா, லவ் மேரேஜா எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் எனக்கு லவ் மேரேஜே கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்கள் ஆயா தான் பார்த்து பண்ணி வச்சாங்க. எங்கள் அப்பாவுக்கு அப்போ உடம்பு சரியாமல் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த வருஷமே உடனே பண்ணிடணும்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தாங்க. எங்கள் ரிலேஷன் தான் எங்கள் வீட்டுக்கார், எனக்கு எங்கள் அத்தை பையன். அப்படி தான் எங்கள் ஆயா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கே எவ்வளவோ ஓட்டம் அவங்களுக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணதுலேருந்து என் குழந்தைங்க பிறக்க வரைக்கும் எனக்கு எல்லாம் எதனா ஒன்று ஓடி முன்னாடி நிற்பாங்க, துணை கேட்பாங்க, எப்போவுமே கூட இருப்பாங்க, குழந்தைங்கள பார்த்துப்பாங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே எங்கள் ஆயா கூட இருந்தாங்க. ஆனால் அவங்க இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ எல்லாருக்குமே. என் தம்பிக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் அப்போதைக்கே முடியல. அவங்க போனதுக்கப்புறம் தான் நடக்கணும்னு இருக்க போல். ஆனால் இருந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருக்கிறதுன்றது பெரிய சொத்து. இப்போ நம்ம வெளியில் இல்லாத போது தான் அவங்கள வெளியில் யாராவது வயசானவங்களை பார்த்தா நம்ம ஆயா மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அவங்க கூட இருக்கும்போது அவங்க அருமை யாருக்குமே தெரியாது. கூட இருக்கும்போது தான் நம்ம இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அதை யோசிக்க கூட மாட்டோம். அவங்கள பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க கூட நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் அவங்க இல்லாதப்போ கண்டிப்பாக நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதனால் இருக்கிறவங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது நான் யாருக்கும் இது பண்ணுற மாதிரி சொல்லலை. என் மனசில் நான் இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயமே அதுதான். அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்க நல்லா பார்த்துக்கோங்க. வயசானவங்க கிடைக்கிறது நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன். அவங்க எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நம்ம வீட்டில் எதனா ஒரு அறிவுரை சொல்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே அவங்க கூட நிற்பாங்க. யாராவது நமக்கு பேச தெரியலனா கூட அவங்க எல்லாமே நல்ல அனுபவசாலியாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் கரெக்டாக பேசுவாங்க. எங்கள் ஆயாவை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஃபோட்டோ காட்டுறேன். பாய்.